ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீண்ட நாளாகவே நீ கேட்டுக்கிட்டு இருந்த விஷயத்தை இப்போது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தான் ஒரு வாய்ப்பு கொடுக்க வந்திருக்கேன். இதுக்கு முன்பாகவும் பலமுறை நீ என்கிட்ட பல விஷயங்களை வேண்டுதல் மூலமாக கேட்டிருக்க. நான் அதை உனக்கு கொடுத்தாலும் கூட நீ அதை சில கவனக்குறைவாகவும் சில தவிர்க்க முடியாத விஷயங்களாலும் தவற விட்டுட்ட. அதனால தான் இந்த முறை உனக்கு ஒரு இறுதி வாய்ப்பை கொடுத்து நீ ஆசைப்பட்ட அழகான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கலாம்னு உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போ நீ மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இதை கேட்குறியோ அது நிச்சயம் கண்டிப்பாக உன் வாழ்வில் நடந்தே தீரும் என் செல்லமே. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீயும் வர்றது வரட்டும், நடக்கிறது நகரக்கட்டும், வாழ்ந்து தான் பார்க்கலாமேன்னு வாழ்க்கையை அதன் போக்கிலேயே மனதிடத்தோடு தைரியத்தோடு வாழ தயாராகு. இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு இருந்த பண கஷ்டமும் துன்பமும் மன கஷ்டமும் அனைத்தும் தீரும்படி தான் உனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்க போகிறேன். நானே உன் வாழ்க்கையில் உனக்கு உதவி செய்ய வந்துட்டேன் என் செல்லமே. கீழே விழுந்தவர்கள் எழுந்து நிற்பதும், நல்லா எழுந்து உயரத்தில் நிற்கிறவங்க கீழே விழுகுவதும், இது எல்லாமே என்னுடைய செயலால் தான். சிரிப்பவர்கள் அழுவதும் அழுபவர்களை சிரிக்க வைப்பதும் கூட என்னுடைய செயல்தான். அப்படிதான் அழுது வருத்தப்பட்டு தோத்துக்கிட்டு இருந்த உனக்கு வெற்றியை கொடுத்து ஜெயிக்க வச்சு வாழ்க்கையின் உச்சத்தை தொட வைப்பதற்காக வாய்ப்பு கொடுக்க வந்தேன். யாராவது உன்னை ஏமாத்திட்டாங்கன்னா நீ ஒருபோதும் அதை நினச்சி வருத்தப்படாத. ஏன்னா யார் உன்னை வருத்தப்பட வச்சாங்களோ, யார் உன்னை ஏமாற்றினார்களோ அவர்களின் எதிர்காலம் முழுவதும் அவர்கள் வருத்தப்படக்கூடிய வருத்த காலமாகவே இருக்கும் என் செல்லமே. உனக்கான எல்லாத்தையும் நல்ல விதமாக செஞ்சு கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கும்போது யாராவது அதை தாண்டி உனக்கு கெடுதல் செய்யும்படி நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இப்போதே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை வரவழைக்க போகிறேன். நான் செய்கிறதெல்லாம் முதல்ல உனக்கு புரியாது. நீயே கூட இது தப்போ, இது கஷ்டமா, இது துன்பமான்னு கூட யோசிக்கலாம். முதலில் உனக்கு துன்பமாக இது தெரிந்தாலும் இனி காலம் மாற மாற எல்லாமே உனக்கு இன்பமயமாக இருக்க போகுது. உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்றாற் போல எல்லா வகையிலும் மாற்றங்களை கொண்டு வரப்போகிறேன். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ ஒருபோதும் துன்பம் மட்டும் நினைக்காத. பொறுமையாக காத்திருந்தீனா பொக்கிசமான வாழ்க்கையை பெறுவாயேன் செல்லமே. இனிமே நீ தகுதிக்கு மீறி கடன் வாங்கி செலவு செய்யாம கையில் இருப்பதை கொண்டு யோசித்து மன நிறைவோடு நிம்மதியோடு வாழும் அளவுக்கு செலவை சுருக்கிக்கொள். சேமிப்பை அதிகப்படுத்து. அதே போல் இன்னொருத்தவங்க உன் நட்போ சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்காத. பணம் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பகையை உண்டாக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால் எப்போதுமே இருப்பதை வச்சு சமாளிச்சுக்கிட்டு மன நிறைவோடு நிம்மதியோடு வாழ தயாராகு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது எத்தனை இடர் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன். இனி எப்போதும் நீ தோக்க மாட்ட. உன் தன்மானம் தோற்று போகாது. நானே உன்னை ஜெயிக்க வச்சு உன்னை அவமதித்த மனிதர்கள் முன்பாக வாழ்ந்து காட்ட வைப்பேன் என் செல்லமே. மனிதனுடைய வாழ்க்கையே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட கொஞ்ச காலம்தான். இந்த கொஞ்ச காலத்தை நிம்மதியாக சந்தோஷமாக அனுபவித்து வாழ்கிறத விட்டுட்டு கிடைக்காத விஷயங்களையும் உன் கையில் இல்லாத விஷயங்களையும் நினச்சி வருத்தப்பட்டு காலத்தை வீணாக்க வேண்டாம். என்ன இருக்கோ அதை நினச்சி மகிழ்ச்சியோடு வாழ பழகு. உன் கையில் இல்லாதது, உனக்கு கிடைக்காதது, உனக்கு தேவையில்லாதது அதனால தான் உன்கிட்ட கொடுக்கலன்ற இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்துகொள். இந்த உலகத்தில் பழம் சாப்பிடக்கூட கிளியும் பிணம் தின்னக்கூடிய கழுகும் ரெண்டுமே பறவை இனம்தான். பார்க்கறதுக்கு கிளியும் கழுகும் பறவை இனமாக இருந்தாலும் இரண்டுமே குணம் வேறு வேறு விதமாக, சாப்பிடக்கூடிய விஷயங்களும் வேறு விதமாக இருக்கிறதல்லவா. பழமும் பிணமும் ஒன்று ஆகாதல்லவா. அதே போலதான் இங்கே இருக்கக்கூடிய சில மனிதர்களும் பார்ப்பதற்கு மனித இனமாக இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குணமும் அவர்கள் செயல்களும் நடத்தையும் எதிரெதிராக இருக்கும்போது நீதான் யாரு கிளி யாரு கழுகுன்றதை புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களை கொத்தி தின்னக்கூடிய, அடுத்தவங்களை குத்தி காட்டி பேசக்கூடிய, அடுத்தவங்க மனசை கிழிச்சு கஷ்டப்படுத்தக்கூடிய அந்த கழுகு போன்ற குணம் கொண்ட மனிதர்கள்
உனக்கு நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் வேணாம்னு ஒதுக்கி தூரமாக தூக்கி எறிஞ்சிரு. கிளி போல நல்லெண்ணம் கொண்ட நல்ல மனிதர்கள், உனக்கு நல்லதையே செய்யக்கூடியவங்களை மட்டும் உன் கூட வச்சுக்கோ என் செல்லமே. யார் உனக்கு துன்பத்தில் இல்லாமல் உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்களோ அந்த உறவு உனக்கு தேவையில்லை. இன்பத்தில் மட்டுமே கூட இருக்கிறவங்களும் உனக்கு தேவையில்லை. நீ இன்பமோ துன்பமோ எதை அனுபவிச்சாலும் உன் கூடவே இருந்து உன்கிட்ட அன்பா அனுசரணையாக யார் நடந்துக்கிறாங்களோ அவர்கள்தான் உனக்கு உண்மையான உறவுகள். உன் கஷ்டமான வாழ்க்கை மாறணும்னு தானே நீ என்னை தேடி வந்த. என்னை நம்பி வந்த உன்னை இந்த சாயப்பா ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நினச்சதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. உன்னுடைய சோதனை காலத்தில் எல்லாம் நான் உன்னை தேடி வர்றதே உனக்கு வேண்டியதை செய்து தருவதற்காக தான். உனக்கே தெரியாம உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நீ கடந்து வருவதற்கு நான் தான் உனக்கு உதவி செஞ்சேன். நீ எப்போது என்னை நினைச்சு கண்ணீர் விட்டியோ அப்போதெல்லாம் நானும் கலங்கி தான் போனேன். அதனால தான் என்னை நம்பி இருக்கிற உன்னை காப்பாற்றணும்னு நினச்சி அதை அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக உன்னை தேடி வந்தேன். உன் மனசில் எப்போவுமே உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருப்பது எனக்கு தெரியும். எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் வலிமையை நான் உனக்கு கொடுத்திருக்கும் போது, எல்லாத்தையும் எதிர்கொண்டு சமாளிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுத்திருக்கும் போது நீ ஏன் எதிர்காலத்தை நினச்சி வருத்தப்படுற? இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையை மகிழ்வோடு வாழ பழகு. நாளைய நாளை என் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டு இன்னைக்கு உன்னால் முடிஞ்ச நன்மைகளை நீ செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை அழகானதாக மாறிடும். நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டியவை அனைத்தையும் உன் கைகளில் நானே கிடைக்கச் செய்வேன். உன்னுடைய மனக்காயத்துக்கு மருந்தும் நீ காத்திருந்ததுக்கு விருந்தும் நான் கொடுக்க போகிறேன். இதுவரை நீ பொறுமையாக இருந்ததின் பலனாக தான் உன் வாழ்க்கையை பொக்கிஷமாக மாற்றணும்னு முடிவெடுத்து நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். இதுவரை நீ விட்ட கண்ணீருக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் சேர்த்து இப்போது நான் பதில் சொல்ல போகிறேன். அதாவது உன் வாழ்க்கையை உயர்த்தி அமைச்சு நீ கேட்டதையெல்லாம் நல்லபடியாக செஞ்சு தரப்போகிறேன். உனக்கு எப்போ என் மேலே சந்தேகம் வந்தாலும் அல்லது நம்பிக்கை குறைந்தாலும் கூட நான் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து நீ யோசனைச்சுக்கிட்டு இருக்க உன்னுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவேன். என் பிரியமான பிள்ளையான நீ என்னை விட்டு விலகும்படி நான் விட்டுட மாட்டேன் செல்லமே. எதை செஞ்சாலும் எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே செய்ய பழகு. செய்கிறதையெல்லாம் செஞ்சுட்டு இந்த சாயப்பாட்டை வந்து மன்னிப்பு கேட்டால் நான் அதை மன்னிச்சிடுவேன் நினைக்க வேண்டாம். எப்போதும் யாருக்கும் கெடுதல் செய்யாத எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். உன் வாழ்க்கையில் யாராவது உனக்கு கெடுதல் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் நீ அவங்கக்கிட்ட சரிக்கு சரியாக நின்று சண்டை போடாமல் சத்தமே இல்லாமல் விலகி வெகு தூரம் போய்விடு. உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் யாரையும் மனசளவில் கூட காயப்படுத்த நினைக்காது. நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நான் நிச்சயமாக பலன் கொடுப்பேன். நீ செய்த எல்லா விஷயங்களுக்கும் உனக்கான நன்மைகள் உன்னை வந்து சேரும். நீ எப்போதும் நல்லதையே நினச்சி எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. உன்னை நோக்கி வரக்கூடிய எதிர்மறை சக்தியிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செய்து தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்புங்கிறத நீ புரிஞ்சுக்கணும்.